டேய் நீங்க உள்ளுக்குள்ள பண்றவனுங்க டார்ச்சர் தான் என்னால தாங்கிக்க முடியல. வெளியில நீங்க பண்ற டார்ச்சர் என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியலடா. இல்ல பிஆர் டீம் தான் அப்படி பண்றானுங்களா? இல்ல ஃபேன்ஸ் தான் அந்த ஒரு பிக் பாஸோட ஃபேன்ஸ் தான் அப்படி பண்றானுங்களா? அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இல்ல யாராச்சும் ஒரு ஃபேவரட் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்றானுங்களா? அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 3ஆம் ப்ரோமோல வந்து நம்ம தலைவர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஓகேங்களா? அது ஓகே. நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி முன்னாடியே தெரியும். இந்த வாரம் வந்துட்டு அடுத்த வாரம் வந்துட்டு நமக்கு டிக்கெட் ஃபினாலயா அந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதுல வந்துட்டு இப்ப சோசியல் மீடியால வந்து அப்படியே உள்ளுக்குள்ள போனாவே நம்மளுக்கு காண்டாவது அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மேட்டர் பண்ணி வச்சிருக்கானுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு டிக்கெட் ஃபினாலாக்கு வந்துட்டு லைட்டா ஒரு லீக்ஸ் வந்துருக்கு. என்ன டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு லீக்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுல எத்தனை டாஸ்க் இருக்கும் அப்படிங்கறத நம்மளுக்கு லீக்ஸ் வந்திருக்கு. நான் அந்த வீடியோல உங்களுக்கு இதை சொல்றேன். அண்ட் இதுல வந்துட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இவனுங்க தொல்லை தான் நம்மளுக்கு தாங்க முடியல. நீங்களாச்சும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவர் வந்துட்டு 3ஆம் ப்ரோமோல பாத்தீங்கன்னா டிக்கெட் ஃபினால வந்து அடுத்த வாரம் ஃபைனல் டிக்கெட் பின்னால யாரு டைரக்டா போறா அதுக்கு வந்து கஷ்டப்பட்டு ஏதாச்சும் முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து கண்டஸ்டன்ட மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காப்ல நம்ம சேதுபதி என்ன. சரி ஓகே, அது எப்படி எப்பயும் போல வந்து இது கமல் சாரா இருந்தாலும் வந்து இதான் சொல்லுவாரு. எப்பயுமே நம்மளுக்கு டிக்கெட் பின்னாலுக்கு இந்த இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா, அந்த ஒரு சண்டே அன்னைக்கு எப்படி இருந்தாலும் இதை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி வந்து சீசன் 7 முடிக்க பார்த்தாச்சு. சீசன் 8ல மாறவா போது அது மாறவே மாறாது, அப்படியே தான் நடக்கும். இந்த இதுல டிக்கெட் பின்னால சோசியல் மீடியால திருக்கி விட்டுட்டு இருக்கானுங்க பாருங்க. இது ராணுவுக்கு தான் போவோம், முத்துக்கு தான் போவோம், மஞ்சரிக்கு தான் போவோம், சௌந்தர்யாவுக்கு தான் போவோம், தீபக்கு தான் போகணும், அப்புறம் அருணுக்கு தான் போவோம், பவித்ரா. என்னடா இல்ல புரியல எனக்கு. என்னடா வந்துட்டு இதுல எல்லாருமே வந்து சூப்பரா விளையாடுறவங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு பவித்ரா எல்லாம் நல்ல ஒரு எஃபெக்ட் போட்டு நல்லா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ரயன் எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் எடுத்துக்கிட்டாவே பிசிக்கல் கேம்ல டாப். ராணுவ வந்துட்டு கை விடுஞ்சாலும் அவரு கொஞ்சம் லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரு பெரிய வந்துட்டு இவருக்கு தான் டிக்கெட் பின்னாலே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா. இல்ல கேக்குறேன், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இதுல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்துட்டு இவர் ஃபர்ஸ்ட், இவர் செகண்ட், இவர் தேர்ட், இவர் ஃபோர்த், இது டிக்கெட் பின்னாலே ஃபிஃப்த். இவங்க பேரை வச்சு அருண் பேர் என்ன, ராணுவ பேர் என்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரயன் பேர் என்ன, அதுக்கப்புறம் பவித்ரா பேர் என்ன, மஞ்சரி பேர் என்ன, சௌந்தர்யா பேர் என்ன. எப்பாடே இன்னும் அந்த ஒரு டாஸ்க் கூட நான் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்கடா. இந்த ஒரு டாஸ்க் கூட ஆரம்பிச்சிருக்காங்க மாட்டாங்க. ஆனா இவனுங்க பண்ற லூட்டி இருக்கு பாருங்க, நம்மளுக்கு காண்டாவது. என்னடா டே அந்த ஒரு தலைவர் வந்துட்டு அண்ணன் வந்துட்டு சேதுபதி அண்ணன் வந்து இதை அனௌன்ஸ்மெண்ட் தான்டா பண்ணிட்டு போயிருக்காரு. இன்னும் அந்த ஒரு டாஸ்க்குக்கான எந்த டாஸ்க் என்னங்கிறதே வந்துட்டு இன்னும் தெரியல. ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் இப்போதைக்கு வந்துட்டு திங்கால் வந்துட்டு அந்த ஒரு லைவ்ல வரும் போல இருக்கு. அண்ட் அந்த ஒரு டாஸ்க் தான்டா நடந்திருக்கு. இவனுக்கு வந்துட்டு என்னமோ நான் தாண்டா பண்ணணும் அப்படிங்கறக்காண்டி எங்க ஃபேன்ஸ் இல்ல பிஆர் டீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவனுக்கு ஏதோ கதை கட்டிட்டு இருக்கானுங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப காண்டாவுது. அண்ட் இதுல வந்துட்டு டாப் 1 வந்துட்டு முத்துக்குமார், டாப் 2 வந்துட்டு ஜாக்லின், டாப் 3 வந்துட்டு நம்ம சௌந்தர்யா, டாப் 4 வந்துட்டு நம்ம தீபகா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருணுக்கு. அதுலதான் நேம் அருண், ரயன், மஞ்சரி அப்படிங்கிற நிறைய நேம் வந்துட்டு அப்படியே குமிச்சுட்டு இருக்கானுங்க. இது டிக்கெட் பின்னால வந்துட்டு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு வியாழக்கிழமை அந்த ஒரு ரேஞ்சில் வந்துட்டு கெஸ் பண்ணி சொன்னா பரவாயில்ல. ஆனா ஆரம்பிக்காமயே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க பொருளி. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 10 பேர் இருக்காங்க. 10 பேத்துல வந்துட்டு நல்லா விளையாடுறது வந்துட்டு எல்லாருமே வந்து பர்ஃபெக்டா இப்ப வந்து கேமுக்குன்னு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவித்ரா எல்லாம் வந்து கேமுக்குலாம் முன்னாடி பயந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பா கேமுக்குலாம் துணிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி சௌந்தர்யா வந்து அந்த ஒரு கேம் விட்டு கொஞ்சம் விலகி நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ஒரு மைண்ட்ல வந்து தோணுது. ஏன்னா கேம் வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர் தான் சொல்லிட்டு போயிருக்காருல 1 hour தான் வந்துட்டு எபிசோட்ல வரும் கேம்லாம். ஆனா அதுக்கப்புறம் இது பண்றதா இருந்தாலும் தான் இதுல வந்துட்டு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆளு சவுந்தே ஆள் வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க. அண்ட் மேபி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு டிக்கெட் ஃபினால வந்துட்டு எனக்கு ஜெயிக்க வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் அவங்க டாப் 5 கண்டிப்பா வந்துருவாங்க. ஓகேங்களா, வாய்ப்புன்னு இல்ல, கண்டிப்பா வந்துருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்து வந்துட்டு எஃபெக்ட் போடுவாப்ல. கண்டிப்பா வந்துட்டு அவரு எஃபெக்ட் போடுவாப்ல. அண்ட் தீபக் வந்துட்டு போன வாரத்துல இருந்து நான் டிக்கெட் ஃபினாலுக்கு வந்து எஃபெக்ட் போட ஆரம்பிச்சிட்டேன்டா. அவரு வந்து நடுவில் ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்காப்ல, டேப்லெட் வாங்கிட்டே இருக்காப்ல. ஏன்னா அந்த கால் வந்துட்டு இன்னும் வலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அப்படி அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் மஞ்சரி வந்துட்டு மஞ்சரி நல்ல ஒரு எஃபெக்ட் போடுவாங்க. இருக்கிறதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சரியா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், ரயனா இருக்கட்டும், பவித்ராவா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், விஷாலு, ராணுவ அது ஒரு அது கூட விட்டுருங்களேன், ராணுவ விட்டுருங்க. ஏன்னா அவனுக்கு வந்துருக்கு கையை வந்துட்டு ஹேண்ட் இதாயிருக்கு. அதனால மேபி வந்துட்டு அதுல ஒரு ஆனாலும் தலைவர் வந்துட்டு முட்டி மோதி ஏதாச்சும் பண்ணுவாரு. பிசிக்கல் டாஸ்கா இருந்துச்சுன்னா முட்டி மோதி ஏதாச்சும் பண்ணுவாரு அப்படிங்கிறது தோணுது. இருந்தாலும் இவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா தான் விளையாடுறாங்க. இப்போ இந்த ஒரு டாப் 10ல இருக்க வரைக்கும் எல்லாருமே சூப்பர் கேம் பிளேயர் தான். ஏன்னா பவித்ரா எல்லாம் ஸ்டார்டிங்ல வந்து ஒண்ணுமே தெரியாது. இப்போ வந்து கேம்னாவே ஃபயரா இறங்குறாங்க. அண்ட் இதுல பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் இன்னும் ஒரு நாள் கூட ஆகல. அதுல போயிட்டு இவருக்கு தான் டிக்கெட் பின்னாலே அவருக்கு தான் டிக்கெட் பின்னாலன்னு தெரிக்க விட்டுட்டு இருக்கானுங்க. நம்மளுக்கே பார்க்கும்போது ரொம்ப காண்டாவது. இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு டிக்கெட் பின்னாலுக்கு வந்து மொத்தம் 10 டாஸ்க் வைக்கிறாங்க. முதல் டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்துட்டு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு லீக்ஸ் வந்திருக்குது. முதல் டாஸ்க் வந்துட்டு டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு வைக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட டாஸ்க் என்னங்கிறது தெரியல. மேபி வந்துட்டு நம்மளுக்கு வந்து நியூஸ் படி இந்த ஒரு
நேம் மட்டும்தான் வந்துட்டு தெரிஞ்சிருக்குது. அது ஃபுல் டீடைல் கிடைச்சுன்னா நான் உடனே அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த இதுல வந்துட்டு நீங்க யாரு டாப் 5ல இருக்காங்க அப்படிங்கறத நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் யார் யாரு எப்படி அந்த கால்குலேஷன் போடுறாங்க அப்படிங்கறத. அண்ட் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.